Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 8th சாப்டரில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட லாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சடன் மெட்டல் சர்ஃபேஸில் சம் லைட் ரேஸ் வந்து படும்போது சம் பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகி வெளியில் வரும், அதாவது வெளியில் வந்துடும். அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம அதோட லாஸ் பார்க்கலாமா? இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்தா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபார் எ கிவன் மெட்டாலிக் சர்ஃபேஸ் த எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் கிரேட்டர் தேன் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா, அது ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி. அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்குன்னு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து லைட் ரேஸ் வந்து மோதுகிற இந்த லைட் ரேஸுக்கு பேர் தான் இன்சிடெண்ட் லைட் ரேஸ். இந்த இன்சிடெண்ட் லைட் ரேஸுக்கு வந்து சடன் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சின்னு நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு அளவு. அந்த தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட அளவை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகி வெளில வரும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபார் த கிவன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஸோ இப்போது இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி வெளியில் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதில் எவ்வளோ எலக்ட்ரான் வெளியில் வரும் அப்படின்னா, இந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து மோதக்கூடிய அந்த இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து அமையும். இன்டென்சிட்டினா என்னது? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், நம்ம வீட்டில் இருக்கிற டியூப் லைட்டுக்கு வந்து இன்டென்சிட்டி கம்மி, சன்னுக்கு வந்து இன்டென்சிட்டி ஜாஸ்தி, ஒளி செறிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குட்டியான லைட் சோர்ஸ் வச்சு ஒரு சின்ன லைட் சோர்ஸை வச்சு நீங்கள் மெட்டல் சர்ஃபேஸ் மேலே மோத விட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வரக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். அதே இது ஒரு பெரிய எவ்வளோக்கு அதிகமான பெரிய ஒரு ஜைண்டாண்டிக் லைட் சோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அதுலேருந்து வெளில வரக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தேர்ட் கொஸ்டின், த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். இப்போ தான் சொன்னோம், இந்த இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டிக்கும் இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரான் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அது மூவிங்கில் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். இந்த இன்டென்சிட்டிக்கும், இந்த இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டிக்கும் இந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இண்டிபெண்ட். தட்ஸ் தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டுக்கும் ஃபோர்த் பாயிண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அது இண்டிபெண்ட்னா அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? ஸோ த கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஸோ அந்த ரொம்ப சிம்பிள். இந்த இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. எது? இங்கேருந்து எஜெக்ட் ஆகி வெளில வரக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி. ரொம்ப சிம்பிள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.